ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓலைச்சுவடிங்கிற டாப்பிக்கில் இருந்து வெறும் காலில் நடப்பது நல்லதா, இதற்கான விளக்கத்தை பார்க்கலாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. ப்ராடக்ட்ஸும் பெஸ்ட் அண்ட் சீப்பாக இருக்குது. லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூட நம்பிக்கைகளும் அறிவியல் உண்மைகளும் டாப்பிக்கில் இருந்து நம்ம எந்த தலைப்பு பார்க்க போகிறோன்னா, வெறும் காலில் நடப்பது நல்லதா, இதற்கான விளக்கத்தை பார்க்கலாங்க. இப்போ நம்ம உணவு இருந்தும்போது கூட பார்த்திங்கன்னா காலில் செருப்பு அணிஞ்சிட்டு தான் நம்ம சாப்பாடே சாப்பிட்றோங்க. இதை பெரிய அந்தஸ்தாக நினச்சிட்ருக்கிற ஒரு தலைமுறையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். மிதியடி மட்டுமே பாதரட்சிகளாக இருந்த காலத்தில் கூட வெறுங்கால நடப்பவர்களை நன்மையுள்ளவர்கள்ங்கிற இடத்துல தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒருவர் அணிஞ்சிருக்கிற அந்த செருப்போட விலையிலிருந்து கூட அவரோட சமூக நிலையை மதிக்குது இன்றைய சமூகம். இப்போ உடற்பயிற்சி செய்யும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு இறுகி பிடிக்கிற மாதிரி ஒரு ஷூ அணிஞ்சிட்டு தான் நம்ம சமூகத்தில் நடந்துகிட்ருக்குங்க. இது ஒரு கட்டாயமாக்குது. ஸ்போர்ட்ஸாக அப்போனா இந்த மாதிரி ஷூ தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ பிறர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை தாங்க இந்த மாதிரி கட்டாயத்துக்கெல்லாம் நம்மளை உட்படுத்திக்குது. இப்போ வெறுங்கால நடந்தோம் அப்படின்னா பார்ப்பவர்கள் நம்மளை எளியவர்கள், வறுமையானவர்கள்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பிரச்சனையினால தான் நம்மளை இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத தள்ளிட்டு நம்ம வெறுங்கால நடக்காமே இருந்துகிட்ருக்கோம். இப்போ வெறுங்காலில் கொஞ்சம் தூரமாச்சு நடக்கணுங்க. இந்த சரியான முறையில் ரத்த ஓட்டத்துக்கும் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நவீன மருத்துவியல் அண்மையில் உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்குதுங்க. கரடு முரடான தரையில் நடக்கும்போது நம்ம பாதத்துக்கு அடியில் நேரடியாக அழுத்தம் ஏற்படுது. இது உடல் செயல்பாட்டை ஊக்குவிக்குதுன்னு சொல்லி கண்டறிந்திருக்காங்க. பாதத்துக்கு அடியில் விரல்கள் முதல் குதிங்கால் வரை அமைந்திருக்கும் ஒவ்வொரு பாகங்களும் நரம்புகள், மூளை, இருதயம், சிறுநீரகம் முதலிய எல்லா உறுப்புகளோடும் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்குங்க. இதனால தான் ஒவ்வொரு பாகத்திலும் ஏற்படும் அழுத்தத்தின் காரணமாக நமக்கு ஒரு சுறுசுறுப்பு, உடல் ஒரு செயலாற்றல் துரிதப்படுத்துதுங்க. பாதத்துக்கு அடியில் ஊசிகள் குத்துற மாதிரி ஒரு செயல் செய்கிறாங்க இல்லைங்களா, அது பேர் தான் அக்குபஞ்சர். இதை சீன சிகிச்சை முறைன்னு சொல்லுவாங்க. அந்த சீன சிகிச்சை முறையோட மறு உருவம் தான் நம்ம செருப்பு இல்லாமல் வெறுங்கால நடக்கிறத நம்ம இயற்கை நமக்கு அழிச்சிருக்குதுங்க. இப்போ நம்ம பெரியவங்களாம் ரொம்ப மசாஜ் பண்ண முடியாதுங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியாக மசாஜ் பண்ண முடியும். எழுந்த உடனே பாதத்தை நல்ல ஒரு ஆயில் போட்டு ஸ்மூத்தாக நம்ம மசாஜ் பண்ணி விடும்போது அவங்களுக்கு அந்த நாள் முழுக்க ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குங்க. ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அவங்களுக்கு ஓடி ஆடி நல்லா விளாடுவாங்க. அந்த உடம்புல இருக்கிற மூளை நல்லா செயல்படும். நம்ம பெரியவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கரடு முரடான இடத்துல நடக்கலாம், காரையில் நடக்கலாம். நடக்கும்போது நம்மளுக்கு அதற்கான அக்குபஞ்சர் சிகிச்சை முறை நம்மளுக்கு கிடைக்குங்க. நடைப்பயிற்சியே ஒரு சிறந்த உடற்பயிற்சிங்க. நம்மளுக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வேணும்னா நடக்க சொல்கிறாங்க மெயினாக. அதுலேயும் நம்ம வெறுங்காலோடு நடந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு உடம்புல அதிகமான சக்தி கிடைக்கும். நிறையா நோயிலேருந்து விடுபடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கலாங்க. டைல்ஸில் நடக்கக்கூடாதுங்க. டைல்ஸில் நடந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கால் வலி தான் அதிகமாகும். கரடு முரடான கல் அந்த மாதிரி இடத்துல மணல் எல்லாம் நடக்கலாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சாக்ஸ் போட்டுட்டு உள்ளேயே வச்சுக்கிறோம், வெளியில் கூட கூட்டிகிட்டு போகிறதில்ல. குழந்தைகளை வெளியில் கூட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிலில் நடக்க வைங்க, தரையில் நடக்க வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு உடம்புக்கு இன்னும் நல்ல சக்தியை கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.